ஆனால் இவர்கள் போனானோ ஆடி மறுமகள் எனக்கு ஆவாரோ இவர்களோ போனானோ ஆதிவெளி கைலாச மாமலையில் ஆண்டவன் சிவன் பார்வதியிடத்தில் சொல்லுகிறார், பார்வதி என்ற சுவாமி, நான் படைத்து விட்ட உயிர்களுக்கு பட்டியலில் அவன் வழியிலிருந்து வருகிறேன். சரி என்று வழியிலக்க பகவான் வருகின்ற பொழுது தற்போது பார்வதியானவள் பகவான் மேல் சந்தேகப்பட்டு சரி சோதித்ததன் காரணமாக தக்கினைக்கு மகளாக பிறந்து வளர்ந்து வந்தான். சரி 12 வயதில் உன்னை மனமுடிக்க நான் வருவேன் என்று சொல்ல அப்பனவி பார்வதியை மனப்படுத்தி கைலாச மாமலையில் அமர்ந்திருக்கு. அறிந்தார் தக்கராஜனும் சிவத்துக்கு எதிராக ஒரு சிவத்தை ஏற்படுத்தி அந்த சிவத்தை கையினார் புகழி வாங்கி பூச வேண்டும் என்று ஒரு மேல் வளர்ப்பதை அறிந்த நாரதனானவன் சரி ஆண்டவன் சிவனிடத்தில் வந்தேன் நாரதனோ சிந்தை மகாதேவ திருவணிகை வாங்கி கந்தனையும் நொங்கையும் கடலில் நன்றி மத்தாவி கேளோ ஆனந்த கூதாரி அங்கே கண்ணை கோரி பங்கை கொடுத்தாயே யாரோ வழங்கி செல்ல போதாது சொன்ன பொருள் பார்வதிக்கு சித்தம் இறங்கிடுமா சம்போ மகாதேவா காளி வாகனா சுவாமி 3 தடவை சுற்றி பார்த்து கடைசி ஒன்றை பார்க்க வந்திருக்கிறேன். ஆமா சரி சுவாமி, நீங்க தான் மாமன் மாமி என்று மரியாதை வைத்து பேசுகிறீங்க. அது என்ன மாமன் இருக்கும். உங்க மாமி இருக்கிறாரு மதிக்கவே இல்லைங்க. ஏன்னா உங்களுக்கு முறைப்படி திருமணம் முடியலையா? உண்மைதான். கள்ளத்திரமா திருமணம் முடிந்தாங்க எல்லாரும் அப்படிதான். கள்ளத்திரம் சரி இருக்கட்டும், என்ன செய்ய முடியும்? உங்க மாமா மதிக்க மாட்டாரு, அதனால உங்க மாமா இருக்காரு. மாமன் உங்க மனைவியுடைய அப்பா ஆண்டி. கேட்டேன் உங்க மருமகன் எப்படின்னு கேட்டேன். ஆண்டி பண்டார பரதேசி பிச்சைக்காரப்ப அப்படிலாம் ஏளனமாக பேசிவிட்டாங்க. இல்ல இந்த வார்த்தைக்காக கேட்டதும் சரி பண்ணாதா சுவாமி? சரி விடு. அவர் பார்வதி வருகிறார். சரி என்று பார்வதியானவள் பக்கத்திலே வந்து ஆண்டவனை மனதில் நினைத்து பக்கமதில் கேட்டிருந்தே பார்வதிகளோடு மாறிட்டு கொண்டு வந்து இல்லை வீடு போய்வாரி வீடு போய்வாரி
இருந்தாலும் ஒருவாரே இழந்தாலும் ஒருவாரே அவர் இழந்தாலும் ஒருவாரே பக்கத்திலிருந்த பார்வதியானவள் பகவானை பார்த்து சொல்கிறாள், ஏங்க என்னம்மா என்ன என்ன சுவாமி சொல்லம்மா என்ன வேணாலும் சொல்லு. உங்களுக்கு ஒண்ணு கேட்கலாமா? நீ கேட்கறது உரிமையோட இவ்வளவு கேட்கறதா இனிமே கேட்க போறா? நமக்கும் நடந்த கல்யாணம் ஆமா விருப்பம் இல்லாத கல்யாணம். யாருக்கு நமக்கா? ஆமா நமக்கு விருப்பம். அதாவது தகப்பன்களுக்கு திருமணம் முடித்து கொடுப்பது எல்லா அளவும் விருப்பம் கிடையாது. ஆமா பெரிய சம்பந்தம் பார்த்துட்டு ஆனால் திருமணம் முடிந்து இத்தனை காலங்களாகுது. இதுவரைக்கும் நான் என் அப்பா அம்மா பகல் ஆசை இருக்குமா இருக்காதா? இருக்கதான் செய்யும். சுவாமி என்னம்மா நீங்கள் வராவிட்டால் சரி நான் போய் வரட்டுமா? பார்வதி உன் தகப்பன் தக்கன் என்னை கொல்ல வேண்டும் என்று சொல்லி ஒரு வெயில் வளர்க்கின்றான். சரி எங்க அப்பா கோபக்காரரு. நீ அங்க போற வச்சியா பெருமை கிடைக்காது, அவமானப்பட வேண்டியது இருக்கும். சுவாமி உன்னால் தக்கன் இறக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். பெற்ற தாய் தகப்பனை பார்க்க சென்று செத்துருவான்னு சொல்லிட அவங்க இருந்தாலும் சரி செத்தாலும் சரி அப்ப போயிட்டு கற்பனை முடியாது போயிட்டு சொல்லிடுறாங்க. பார்வதியாக தங்கரமே தங்கரமே இங்கு வர தெரியுமா? தேரேரி பார்வதியாக வந்தால் பார்வதியாக திரும்பி கொண்டால் கிழக்கு முகோகான் கிழக்கி வந்தால் பார்வதியாக கிழக்கி வந்தால் பார்வதியாக கிழக்கி வந்தால் திரும்பி கொண்டால் நினைக்கிறார். சரி மக்களோ ஏன் என்று கேட்கவில்லை, ஏன் பார்க்கவில்லை, தன்னுடைய மகள் வந்திருக்கிறார் என்று மனம் திறந்து பேசவில்லை. அப்போது அங்கே குருதவர் சொல்லுகிறார், தங்கராஜா என்ன அங்க யாருக்கு பாரு, யாரு உன் மகள் வந்திருக்கிறார். எனக்கு இவள் மகளும் இல்லை, நான் நமக்கு தகப்பன் இல்லை. ஆண்டியோடு சென்றவருக்கு அப்பல் உண்டா அம்மை உண்டா சிறப்பனோடு செல்வதற்கு காரணமே
அவருக்கு அப்பனும் இல்லை அம்மையும் இல்லை. இறப்போடு சென்றவர் எங்கே இருந்தார்கள்? பண்டவத்தோடு சென்றவர் பாருக்குள் சென்று போய் பார்த்தால் பாருங்கள். ஆண்டி பண்டாரம் என்ற வார்த்தைக்காக கேட்டு என்ன சொல்ற தெரியுமா? ஏ கங்கராஜா, என் கணவரை பார்த்து ஆண்டி என்று சொன்னாயே, ஆண்டி என்று சொல்லலாமே. ஆதி உனக்கு இன்னோட பாதியா லபணம் போச்சுடா. நீ என்ன பெத்தவன் இல்ல, வளர்த்தவன். என் கணவரை பார்த்து ஆண்டி சொன்னேன். எப்படி ஒரு மனசு வந்து ஒன்ன பத்தி தெரியாது. இறந்து விடுந்தீங்கன்னா அவர் எனக்கு ஈசன். திருந்த அவர்கள் மகாதேவன். ஆண்டின்னு சொன்ன அழியும் தக்க ஒரு பார்த்து விடுகிறோம். நீ போன சென்று விட்டு வருங்க. போகின்ற வார்த்தையோடு பார்வதியானவள் கைலாசம் வருகிறாய். பகவான் சொல்ற பார்வதி, சுவாமி எங்கு வந்தாய்? எதற்காக வந்தாய்? எந்த முகத்தோடு வந்தாய்? நீ போகும்போது சிரித்த முகத்தோடு சென்றாயே. நீ போகும்போது அவனை என்ன தெரியுமா? நீ போகும் போற உடனே எப்படி சொன்னேன்? போவான்னு சொன்னீங்க. ஏற்கனவே உன்கிட்ட அன்னைக்கு சொல்ல தெரியுமா? கொஞ்சம் பார்த்து நட, பார்த்துக்கிட்டு இப்பவும் நீ போற இடத்துல ஒரு கதை நடக்கு தெரியுமா? என்ன தெரியும்? தெரியும். ஏன்னா நேரம் போகாம ஆள் கிடைக்காம உங்களை நான் வச்சிருக்கேன்.
இல்லையா கொஞ்சம் கவனமா இருக்கு சொன்னாலும் கேட்க மாட்டாங்க நீ அவளை விட்டுட்டு நம்ம பிள்ளைகளோடு சேர்ந்து இல்ல கடைசி நேரத்துல எல்லா இடத்துலயும் ஆள் வந்தப்ப உள்ள விட்டா என்ன செய்வாரு எவ்வளவோ சொன்ன கேட்க மாட்டாங்கிறா சரி சுவாமி அந்த தெய்வம் ஒண்ணுதான் இருக்கா சுவாமி சுவாமி இப்ப என்ன செய்யலாம் அந்த தக்கனை நீங்க சொல்ல சரி அங்க போனால என்னாச்சு என்ன 1000 பேசலாம் சுவாமி புரிஞ்சுக்கிட்டு இல்ல உங்க பத்த வார்த்தை சொல்ற சுவாமி எப்படி நீ ஒரு பிச்சைக்காரன் இருக்கட்டு நீ பண்டாருன்னு சொல்ற ஆமா பாடின்னு சொல்ற உண்மைதான் பரதேசின்னு சொல்ற என் தொழில் அதான் பொங்கல் சொல்ற வந்து பிச்சைக்காரன் போய் போட்டேன்னு சொல்லிட்டா சுவாமி பார்வதி இந்த பாரு இந்த உலகத்தை கட்டிக்காத்து ஈசன் சொல்லுவாங்க காய்க்க மரத்துலதான் கல்லடி படும் ஆமா உண்மைதான் சுவாமி மரத்துல மாங்க காய்ச்சிக்கணும் போறோம் வர கழுத்து கலங்கி பார்ப்பாங்க அதே போல யாரு என்ன சொன்னாங்களோ சொல்லலையோ உன் அப்பா இருக்கானே எனக்கு அவனுக்கு என்ன பிடிக்காது சரி விடு இப்ப என்ன செய்யணும் கொஞ்சம் சொல்லுங்க ஏண்டா பார்வதி பகைவரா இருந்தாலும் பக்கத்தில் இருக்கு பார்வதி கொல்லுன்னு சொல்வது நீ ஒரு வேலை சொல்ல கொண்டுட்டு வச்சுக்கேன் போய் சத்து விடுவ நீ என்ன ஒரு வார்த்தை சொல்ல தெரியுமா எப்படி மாமந்தரை அறுப்பாரும் மரியாதை கெடுப்பாரா எதிர்த்து பேசுறீங்க இல்லை பேசுவா நீங்க என்னடா பேசுறாரு என்ன நினைப்பு தெரியுமா நம்ம சாமி தானே மண்டகடி நம்ம பேசுவாரு அப்புறம் நம்ம கிட்டதான் வந்து சிரிப்பாரு எப்படி எப்படி நம்ம சாமினால மண்டைகள் இல்லாம பேசுவாரு அப்புறம் நம்ம கிட்டதான் வந்து பேசுவாரு அப்படின்னு சொல்லி கேட்காம போறேன் சரி அதனால நீங்க என்ன சொன்னாலும் அர்த்தப்பட போறது சோதி அவங்க கொண்டு இருக்கு சாமி கோயில் சொல்லிட்டு போது சிவன் நீரடி வீட்டில் வேறு வேறு போயிருக்கிறது வேறு வைத்து விட்டாமே விட்டாரியே அங்கு யார் வந்து பிறகு தெரியுமா யார் யாரையா தெரியுமா எதிராளியானவன் சரி தந்தையே என்னை எதற்காக பிரமிஷன்
தானே இருக்கின்றான். உங்களுக்கு தானையா? தலையறுக்க வேண்டும். சுவாமி தங்களுக்கு தானே எவரோ எனக்கும் அவர்களாக என்ன செய்யணும்? தலையறுக்கணும், தலையறுக்கணும், வெள்ளப்பட்டு எரிக்கணும், இடித்து தமிழ்மொழி ஆக்கணும். ஆகிட்டு போக்குவரத்து கொண்டா சக்கரவர்த்திக்கும் அதாவது சாதாரண வீரனால வேலை புத்தரும் சாதாரண வீரல இருவேருக்கும் போர் நடக்குது. சக்தி ஐக்கிய கேள்வி வாங்கினார் தக்கையனோட தலையை தமிழக ஓசை யாரு கேட்கிறமா? தம்மட்டத்தில் தமிழ் ஓசை சரி பகவானே சொல்லுகிறாங்க. சுவாமி என்ன ஒரு காதுக்குதா கேக்குதா? ஏதோ டக்குனு கேக்குது. நம்பர் 2 சரி. இது ஏழதான் உங்களுக்கு பிடிக்காது இல்லப்பா. ஒரு நாள் டைட்டில் இருந்தாங்க. சித்தான் சித்தான் கேக்குதா? ஏய் தாண்டலதற்கு மோசம் கிட்ட தெளிவாட்டது இருக்கா? நானே டாக்டர் சத்தமாக கேட்டாங்க. சித்தான் சொல்லிட்டு இருக்கா? கேக்குதா? கேக்குதா? அவ கேக்குது. இந்த பாருங்க இப்பதான் உங்க சுயரூபம் உங்க சொந்த புத்தி எனக்கு தெரியும். என்னாச்சு? பேசும்போது கூட பேசி நல்லா தான் பேசுறீங்க. அது சொல்ல தெரியுமா? பால் வெள்ளதான். நான் விழுத்ததெல்லாம் பால் நினைச்சேன். நீங்களே நன்றி போட்டுட்டேன். சரி நீங்க இப்படி இப்படி நோய்கள் எனக்கு தெரியாதுங்க. தெரியாதா? என் அப்பா நம்ம செத்தவங்க தெரியாது. சுவாமி ஆனா ஒண்ணு மாமந்தரை அறுப்பாரா மரியாதை கெடுப்பாரா? உங்க மரியாதை நீங்களே கெடுத்துட்டேன். நான் கூட எப்படி வச்சிருந்தேன்? மரியாதை கெடுத்துட்டேன். சொல்றதை கேளு. ஏன் சத்து குறைஞ்சது? நீதான சொல்ல. ஏன் இல்ல உங்க அப்பா கொல்லன்னு நீதான சொல்ல. சரி விடுங்க. சொல்லி போகக்கூடிய காரியம் ஆயிடும். சொல்லாம போகக்கூடிய இந்த ஒண்ணுதான். பாருங்க அதாவது இப்போ எங்க வீட்டுல ஒரு நல்ல காரியம் நடந்துச்சுங்க. சரி உங்களுக்கு அழைப்பு தந்திருப்பேன். ஆமா நீங்க வாராத வராதது உங்க சர்வம் விருப்பம். நாடு வைக்கணும்னு சொல்லுவோம். எப்படி இருந்தோம், எப்படி பழகி இருந்தோம், என்னப்பா அப்படி சொல்லிடுவான். ஆமா இல்லையா? ஆனா பாருங்க சொல்லாம போகக்கூடிய கலந்து ஒண்ணுதான். போகலாமா?
என்று காலை வாகனத்தில் சிவனும் சக்தியும் அமர்ந்து கைலாசம் அணுகிவிட்டு தக்காபுரத்திலே தக்காபுரம் எப்படி காட்சி தெரியுமா? ஆடல் தக்காளம் ஒரு வரையாடோ மகிழ்ந்து கிடந்து உறங்க வழங்கி தலைமைக்கு தோன்றுகிறது. தலையெழுத்தான் தலைமையில் தோன்றினார். ஆட்சியுடைய தலையெழுத்தான் இடமையில் தோன்றினார். அறுத்த இரண்டு தலையில் தோன்றி ஆண்டவன் சிவனை முன்பிலே வைத்தேன். அதை எதிர்கால சிவன் மாட்டு தலையிலிருந்து தங்களுடைய கழுத்துல பொறுத்து வைக்கிறாங்க. சரி, மாட்டு தலையோட கொம்போடு சேர்ந்து அப்படியே எழும்புறான். மாடு மாட்டிக்கிட்டு கொம்பு வேலைக்கு மாட்டிக்கிட்டு நம்பி நம்பி சீரழிஞ்ச மாடுது. நம்பி நம்பி சீரழிஞ்ச மாடு. மாட்டு தலையோடு ஆட்டு தலையோடு அப்படியே எழுப்பி வராங்க. சரி, அப்போ சொல்லுறாங்க, அதாவது உயர்ந்த இடத்தில் இருக்கும் போது உலகம் உன்னை வணங்கும். சரி, உன் நிலைமை கொஞ்சம் கீழே இறங்கி வச்சுக்க, நிழல் கூட மிதிக்காது. தக்க மன்னனாய் இருக்கின்ற பொழுது மன்னாய் கையெழுத்து கும்பிட்டவங்க. சரி, இப்ப எப்படி கும்பிடுறாங்க தெரியுமா? என் மாடு, என் மாடு ஆடு, மாடு ஆடு கூட்டம் பாரு. இது தக்கனுக்கு மனசு வேதனை. மாடு என்றே சொல்ல, மாடு என்று சொல்ல, மாடு மண்டலத்திலே வாழ்வுரே மாலாக்கிலே மாற்று மோகம் மாறவேனோ அக்கே மகளோடா
சுருகும் மாறி வேணுமாயா சுருகும் மாறி வேணுமாயா சுடலையிடத்திற்கு வேணுமா சொல்றான். சரி மருமகனே என்ன யாரும் தெரியுதா? உங்களுக்கு தெரியாம இருக்குமா? ஒரு நேரம் என்ன பார்த்த வகையில மரியாதையா மன்னாடி கூப்பிட்டான். ஆமா இப்ப என்ன பத்து மாடு என்றும் என் மனைவி பத்து ஆடுன்னு சொல்லும் போது இருக்கக்கூடிய நிலைமை வச்சுதான் பேசுவாங்க. காலத்துல உள்ளதெல்லாம் பேச மாட்டாங்க. ஆகையினால் எனக்கு மாட்டு முகமாக வேணும் என்று மன்றாடி வைக்கிறான். அப்போ சொல்லுகிறாரு அதாவது மமத அடங்கல் எண்ணம் எங்க அடங்கலாம் உனக்கு செட்டில் வரணும்னு சொன்ன போறோமே என்ன துடியா துடிக்காரு மாட்டு உனக்கு மமத அடங்கலையே இல்ல இல்ல மாட்டு மாறணும் ஒரு மறுபிறவி இருக்குது சுடலையில பிறக்கணும். யாரை சுட்ட சுடலை ஒன்பை பிரம்மன் தலைமுட்டி சுட்ட சுடலையும் முழுமையான கரையில் ஞானக்கரை இடைக்காட்டி நச்சுடை காலம் களத்தில் பிறந்தால் சரி உன்னை எல்லாரும் சிவ சுடலை மாத சுவாமி நினைக்கும் போதுதான் சுவாமி இன்னுமே தாவரம் சுவாமி உடனடியாக பிரேமிகள் செய்யுங்கள். உன்னை சுடலை மாத சுவாமி எவரும் நினைக்க மாட்டான். சிவ சிவ பேர் எப்படி சிவ சுடலை என் பேர் எப்படி சிவ சிவபெருமான் சிவ சுடலை மனசுவான் சுடலை மனசுவான் போதுமா தேவர்களே உடனே மாற பெருமிஷன் உங்களுக்கு நம்பி இருக்கையா அப்படியா நம்ப மாட்டாங்க திரும்ப மாட்டாங்க. நீங்க ஞாயிற்றுக்கிழமை வந்தா எப்படி நம்ப முடியும்? நீ யாரு எனக்கு தெரியும் நான் யாருன்னு உனக்கு தெரியும் நம்ம ரெண்டு பேரும் யாருன்னு உலகத்துக்கே தெரியும் இல்லையா? குருதபசி மாடமான பெருமிஷங்கள் பண்ணம்மா பச்சரிசி சர்க்கரை மஞ்சள் இட்டு பிரமராக சக்தி தாங்கிட்டு பிரமராக சக்தி வந்தாய் பிரமரிடத்து குருவிருந்தாய். அப்பொழுது தேவர்கள் முனிவர்கள் எல்லோரும் பெருப்பட்ட ஒரு பெரிய பெட்டை எடுத்து பச்சரிசி சர்க்கரை எல்லாம் உருட்டி 21 விழி வைத்துக் கொண்டார்கள். அங்கே யார் வந்து தெரியுமா? அந்த
வேள்வியிலே சரி 21 மாதம் பிறக்கிறாங்க. ஆமா சுருளை மாடம், சுருளை முண்டல், மாசன முத்து, மாசன பொதி, பந்தி மாடல், வல்விசக்காரி, இடுகாட்டு மாடல், சுடுகாட்டு மாடல், சப்பானி மாடல், அருள பொதி, ஆறுமுக சூடு, ஹைகோர்ட் ராஜா, ஊசிக்காட்டு மாடல், உத்தப்பர மாடல், சூடேத்தி மாடல், சூடேத்தி மாடல், சொப்ப மாடல், சொப்ப மாடல் முத்துசாமி மாடல். இந்த முத்துசாமி மாடலோட சொம்பு மாடலோட சூடேத்தி மாடல் ஆக 16 மாடலோடு 21 மாடம் வந்து பிறக்கிறாங்க. அப்படி இல்லை 21 மாடமும் ஆதாடி போட்டு கொண்டு குருதவ செய்ய பஞ்சாசனம் விட்டு கதை ஏற்றுவாங்க. ஐயா சொல்லல, ஒவ்வொரு பேருக்கு பேரை சொல்லி கூப்பிடுவேன். நீங்க ஒவ்வொரு பேரும் கதை எழுதணும். எப்படி தெரியுமா? பரனுடன் மகனே சுடலையில் மாடா, சுடலையில் மாடா, வெளியே வந்தாரே. இந்த குருதவசு 21 மாடல பேர் சொல்லி ஒவ்வொரு நாளும் கதை எழுதுறாங்க. சரி, எல்லா மாடலும் கதையில வராங்க. வந்து சொல்லைமன் சுவாமி கேட்கிறாரு, குருதவசி பாவில் என்னை அழைத்தீரே குருவாயா, அழைத்தீரே குருவாயா, அன்னைக்கிடா கோரி வெள்ளி வேணுமே, அழைத்தீரே குருவாயா, அழைத்தீரே குருவாயா, தாரை கையிலே சென்றார்கள் வாங்கி ஆமா என்ன சொல்லுங்க சொல்லுங்க. குருதவசி என்ன கரை எழுதினால கரை எழுதியாச்சு. ஆடு இப்ப ஆட முடியாது. கை நீட்டி பேசுறேன். நீ பெருமை செய்திருக்கலாம். என் அப்பா எடுத்துருங்களா உனக்கு? உங்க அப்பா பெருமை செய்ய சொன்னது எங்க அப்பா தெரியுதுல்ல. அந்த அதிகாரம் அப்பா ஆடு முடியாது. ஆடு ஆடு சும்மா ஆடு கிட்டா கோழி பண்ணி வெட்டி போயிடுறா. நம்ம கூட்டத்துல ஆட்டம் வராத ஒரே ஒரு நாள் வெளி தெரியா? அப்படியா? வெளி தர முடியுமா முடியாதா? வாய்ப்பு இல்ல வாய்ப்பு இல்ல. எது வேணுமோ வெளி தரலாம் ஒண்ணு நடவடிக்கை வாங்கிடுவோம். உங்களுக்கு எது வேணுமோ வாங்கி கைலாசம் பண்ணிட்டு போவோம். அப்படியா? சிவபெருமான் தருவார்
வாங்கி சாப்பிடுங்க. ஆகிட்டவனே ஆமையா இந்த சுடலைமான சுவாமி 21 பேர்களும் குருந்த பஸ் அழைத்துக் கொண்டு சொன்னபோது நீ வரலாம் கைலாசம் வந்தாச்சு. அப்ப சொல்லி சொல்லி முக்கிய அடி வழங்கி சிவன் அடிவனை கேட்கிறாரு, சுவாமி நான் தான் சிவன் சுடலைமான சுவாமி. சொன்னது நான் சிறியவன் தான், வயது கொஞ்சம் பெருசு. பார்த்தா தெரியுது. சரி சொல்லி என்ன கேளு. எனக்கு அநேக வரங்கள் வேணும், முதல்ல வரங்களை தருகின்ற என்று சொன்னதும் சிவன் சொல்லுகிறார், என்னையா ஐயா சொல்லல என்ன நான் உனக்கு எதுக்கு பரிசு எடுத்துக்கிறேன், தலையிட்டே இருக்காது கேளு, எதுக்கு கேளு, எதுக்கு நான் பாரு நம்பி வந்திருக்கேன். ஆகையினால நம்பி வந்த பகவானே கூப்பிட்டு கூப்பிட்டு வரக்கூடிய அளவுக்கு ஆகியாச்சு. இந்த பூலகத்துல நான் உனக்கு பூரி வாங்கக்கூடிய வரமே நான் தாரேன். உனக்கு நான் கொஞ்சம் வரம் தாரேன். போதன்னா போதன்னு சொல்லு, இல்ல கேட்டு வாங்கிக்க. யார் சொல்லுவாங்க உனக்கு எவ்வளவு வேணும் கேளாங்க, உந்தனுக்கு வரம் சொல்ல கேளுங்க, உண்மையான சொல்லை மாத சுவாமியே பதுங்கி போடிக்கலோ அருகி போடிக்கலோ முடியலையா பாரு, கூட வந்து ஏகப்பட்ட மந்திரவாதி. சரி, அந்த காலத்துல மந்திரவாதி பார்க்கணும் கொஞ்சம் கஷ்டம். இப்ப எல்லாம் ரொம்ப கஷ்டம். நம்ம இடம் பக்கத்துல ஏகப்பட்ட மந்திரவாதி கூப்பிட்டா ஓடி வருவாண்டா. மந்திரவாதி கூப்பிடாம குறி சொல்ல மாட்டான். இன்னொரு பக்கம் 9 ஆம்பளை மந்திரவாதியும் ஒரு பொம்பளை மந்திரவாதியும் இருக்காங்க. ஆமா, கொஞ்சம் பார்த்து பேசணும். 9 ஆம்பளை மந்திரவாதி, ஒரு பொம்பளை மந்திரவாதி. ராத்திரி ஏரியா பக்கமே வர மாட்டேங்க இல்லையா? வேண்டாம் வேண்டாம். அந்த மந்திரவாதி மணி குடல் பிடுங்கணும். மணிக்கு குடல் மணி குடல்னா அப்படி குடல் பீன் எடுத்து அப்படியா? செல்வினா இருக்கணும். அவன் குடல் இருக்கக்கூடாது, ஏற்கனவே செத்து தான் இருக்கான். இருந்து என்ன பிரயோஜனம்? 3 மாசம் ஆட்சி செத்து. கார்த்திகை மாசம் உயிர் பெறலான்னு நினைக்க உலக இல்லையா? ஆமையா மந்திரவாதி
அப்ப எனக்கு இடம் கிடைக்க விடாது நீங்க எல்லா பேரும் கேட்டுருக்கீங்க. இனி எங்கிட்ட தான் முடிவு கேட்கணும். அப்படி இல்ல, ஒருவேளை எனக்கு இடமே கிடைக்கும். இனி மந்திரவாதி கூட தந்திரவாதி திரும்ப பாரு. அவனை தடத்திலே வாக்கு மண்ணடி பதிவு உடைக்கணும். வானத்தில் நடந்து போகணும். நல்ல சொல்லி பிள்ளைபுறாம துடிக்கணும். என்னை வணங்க சுயபுரம் சொல்லணும். சொல்லிமான சுவாமியை கும்பிடணும். நாங்க வந்து எவனும் தான் தெரியும். நீ காப்பாத்து. ஆகட்டும். ஒரு நாள் போதாது. ஒரே வார்த்தை போதுமானு கேட்டா போதாதுன்னு பகவானே நீங்க சொன்ன இடத்துல வரணும். கடல்ல காய் அவசரம் எப்படி இருக்கும் அடையாளமே தெரியாது. அதே போல இருக்கு எனக்கு இந்த வரும்போது சுவாமி இந்த வரங்கள்லாம் போதாது. நான் கேட்கிறேன் பாருங்க. பிறப்பதவை கொள்ள போறோம். சரி, குழந்தையை பெற்று மனைவியா இருக்கணும். பானைகளை சொல்லி பச்சை பிள்ளை தாதிகளை அன்பு பெற்ற பிள்ளை அம்மான போட்டு ஆட்டணும். சரி, எலிபிடிக்கு முறையில் இறப்பு இல்லாத வரும். சம்பூடைக்கு போகணும். சரி, ஆவி சாம்பா மனைவி தீய கொடுத்தணும். பெண்ணிட்ட அங்கத்துல பூமியின் சேரமையும் துள்ளி விளையாடணும். சரி, பாஞ்சாலி மனுவேலு அவர்கள் விடக்கூடாது. அங்கேயும் ஜோடியில இருக்கிறாங்க. அவங்களும் சொல்லணும் சுவாமி. அங்க போயிட்டு போறோம். அது மட்டுமல்ல, கோவிலுக்குள் மகரமாக குறித்து விளையாட வேணும். சரி, பெண்ணிட்ட அங்கத்தில் பூமியின் சேர்ந்து துள்ளி விளையாடணும். அது மட்டுமல்ல, சொரிவுத்து காவுக்கு நான் போகணும். சரி, பொறிமரத்தில் உரையணும். கொத்திருமாலை கொல்லணும்.
அண்டிச்சு முறிக்கணும், அண்டி கடாக்களை கொல்லணும். திருக்குடி மரத்தோடு சென்று திருச்செந்தூர் வருகிறே சரி தேரடி வாழ் மாடு என்றும் சிவசுடலை மாடு என்றும் தேரின் மீது அழகு என்றும் சிறு சுழவு காவி என்றும் சாமி, எனக்கு முதல் பூஜை. சரி சம்மதமா? சம்மதம் சம்மதம் சம்மதம். எனக்கு முதல் பூஜை தரணும். அதுக்கு முதல் முருகனுக்கு. சரி சரி பரவாயில்ல. சம்மதம்னா சம்மதம் சம்மதம். அப்படியா? சரி கேட்ட வரவெல்லாம் தந்தியல. பாருங்க, உங்க கையினால் பூஜை வாங்காம போனா சரி உலக மக்கள் எதை மதிக்குமா? எனக்கு உங்க கையில ஒரு பூஜை குடும்பம். தேவாதி தேவர்களே, மாடன்மார்கள் விருப்பப்படி கைலாசபடியிலே அருமையான ஒரு பூஜையானது போட்டு கொடுக்கும். சுவாமிக்கு எப்படி பூஜை கொடுக்கிறாரு? கையில எங்கனையாத செய்வார்கள் எனக்கு பூஜை கொடுக்கும் போது ஒத்தே முரசு அடிக்கணும். யாரை கூப்பிடலாம்? நம்பி கூப்பிட்டாங்க. ஒத்தே முரசி பல சொல்லுக்கு முதல்ல பூஜை கைவிட்டு கன்னியான் வந்தால் கூலி வாங்குவது என்றாலே சொல்லிமான சுவாமிக்கு ஒரு ஆள் நடத்துற பீடம். சரி, கும்பகுடம், வடமால குடமால ஏத்துமால சாத்துமால் எல்லாம் வச்சு 21 மாடலுக்கும் ஒத்து முரசு யார் அடிக்கிறார்? நம்பி. நம்பிதான் அடிக்க முடியும். என்ன நம்பணும்னா நம்பி அடித்தால் நம்பி வருவேன். ஒத்து முரசு அடித்து 21 மாடலுக்கு பேர் சொல்லி அழைக்கிறாங்க. 21 மாடல் சுத்தி வந்து நிற்கிறாங்க. யாருமே பூஜை அருந்தல. தேவர்களே, எனக்கு பூஜை கொடுத்தாரு பூசாரி சாமி. பூசாரி யாரு? நான் யாரு? நீங்க தானே? நான் உங்களுக்கு படையல் போட்டாலும் பூஜை போட்டாரு. எனக்கு பூஜை கொடுத்த யாரு? எப்படி நீ சும்மா எனக்கு என்ன வச்சிருக்க சாமி? எல்லாம் வச்சிருக்கேன் சாமி. என்னெல்லாம் வச்சிருக்கிற சாமி? தேங்காய் வச்சிருக்கேன், பழம் வச்சிருக்கேன், பழம் தேங்காய் வச்சிருக்கேன். பழம் வச்சிருக்க, தேங்காய் பழம் கிடையாது. இந்த திருவிழா நடத்துக்கு எவ்வளவு ரூபாய் செலவழிச்சிருக்கோம்? நிறைய ரூபாய் செலவழிச்சிருக்கோம். நல்ல தேங்காய் கிடைக்காதா சாமி? தேங்காய் பழம். தேங்காயும் பழமும்
பழமும் தேங்காயும் தேங்காயும். சரி ஒரு வடமாலை வச்சிருக்கேன், ஆ, கொடமாலை வச்சிருக்கேன், தொங்கு மாலை, சாற்று மாலை, ஆ. ஆலத்தந்தம், பொந்து செடி. எது வந்து யாய்க்கு எது இல்லையாடு உங்க ஐட்டம்னா என்ன தெரியல சுவாமி. என்னது உங்க ஐட்டம்னா? இதுக்கெல்லாம் அசைய மாட்டேன் அப்படின்னா நான் வர வேண்டுமானால் ஆனால் கைவிட்டு பார்க்கணும் கனியா நாட்டம் மெய்முகம் மெய்ப்பறை நாய்க்கு வெட்டு நடுவலி வெட்டு மங்கி வெட்டு முழங்கி வெட்டு கனி ஆடணும் நீங்க வாய்ப்பே இல்ல சுவாமி. ஆ, நீங்க தேர்ந்தாயிட்டா எங்களால தர முடியாது ஐயா. அப்போ எங்களால முடியாது. என்ன பெருமான் நினைத்தால் மட்டும்தான் தர முடியும். அப்படியா ஆமா. போய் சொல்லுங்க போங்க சொல்லட்டுமா? என்று சரிதான். தெய்வர்கள் கைலாசம் வரைக்கும் வராங்க சரி. அப்ப சுகபீரன் கேட்கிறாரு தேவர்களே சுவாமி என் பிள்ளை 21 மாதம் கூட்டி கொடுத்தீங்களா எங்க சுவாமி அவரெல்லாம் நம்மளால திருப்திப்படுத்த முடியாது ஐயா. ஆ. அவரை நாக்கு வெட்டணுமா, நம்மளை கொண்டு கொடுக்கணுமா, பெய்முகம் வெட்டணுமா, கனியால் வந்து மகளை தட்டி ஆடினாதான் நீ அவங்க பூஜை ஏற்பாங்களா? அப்படியா சொன்னா ஆமா. நான் கைவிட்டுக்கு எங்கே போவேன் கைவிட்டுக்கு எங்கே போவேன் கைமுகத்துக்கு எங்கே போவேன் கைகளுக்கு எங்கே போவேன் நாக்கு வெட்டுக்கு எங்கே போவேன் நல்லதுக்கு எங்கே போவேன் என்று சொல்லி சிவமே என்று சொல்லி சிவமே சிவன் நினைக்கிறாரு கைவெட்டுக்கு எங்க போவேன் கனியால் நாட்டத்துக்கு எங்க போவேன்? கைமுகத்துக்கு எங்க போவேன் மெய்ப்பறைக்கு எங்க போவேன் நாட்டு வெட்டுக்கு எங்க போவேன் நடுவலுக்கு எங்க போவேன் மொத்தத்துல எங்க போவேன்? என்று சிவன் இருக்க ஆனால் ஏழை அரம்பு என்று பெண் ஆட்டி ஆடுறான் சரிதான். நாட்டில் ஆடும்போது சலங்கை கட்டி ஆடுறான் ஆமா. சலங்கையில் ஒரு பருள் தெரிந்து அபி சிவனுடைய பாதத்தில் ஒதுங்கினை சரிதான். சிவனை எட்டி உழைக்கிறார் ஆமா. ஒரு பாவி சென்று மோதியது ஆமா. கிண்ணென்று ஓசி தெய்வ கிணியான் வந்து பிறக்கிறான் சரி அவரது கிணியா தெய்வ கிணியான் என்ன என்னது ஆயுதம் பிறக்க தெரியுமா எப்படி ஐயா? தந்தை தொழில் பெருமகளோ தெய்வங்களோ பெருமகளோ தந்தை தொழில் பெய்தலையோ பெருமகளோ பெருமகளோ காக்கிவிட்டு கருவியோடு கருவிகளோ அறிவிகளோ கருவிகளோ அறிவிகளோ நாக்கு வெட்டு கருவி நலவெட்டு கருவி அடி முங்கி வெட்டு கருவி முழங்கி வெட்டு கருவி ஆமா. அது மட்டுமல்ல வலதுபுற பக்கத்துல வலதுபுற தொங்கல்ல மாதிரியோட வச்சிரும் இடது
பக்க தொங்கல்ல இந்த இசைக்கையோட அச்சுரம் சரிதான். எல்லாம் அணிந்து கொண்டு கொண்டு இந்த தெய்வக்கணியனானவன் அமைய அப்படியே சிவனுடைய முன்னிலை வருகிறான். வருகின்றார்கள். இவன் தெய்வக்கணியா என்னையா உன்னை எதுக்கு பெரும் விஷயம் எங்க பார்ப்போம்? சொல்லுங்க சுவாமி, நீங்க எங்க அனுப்பினாலும் இப்ப நான் போக ரெடியா தான் இருக்கேன். ஆமா. வாட்டி கொண்டு போக மாட்டேன், கொஞ்சம் பொறுங்க. அப்படியா? தெய்வக்கணியா தெரியணும் உங்களுக்கு. நீங்க 21 மாதங்களுக்கு பூஜை கொடுக்கணும். சரி சரி. கொடுக்கலாம். என் பிள்ளைகள் பூஜை கொடுத்து பார்த்தாங்க. ஆ, உன் கையினால பூஜை வந்து ஆசைப்படுறான். சரி சரி. அப்படியா? ஆகையாலே சுலைமான சுவாமி பூஜை கொடுப்பியா? கொடுக்கலாம் சுவாமி. ஆனா ஒண்ணு எப்படி? ஆன பந்தத்தை எடுத்து அப்படி அலறி சாடுவான். ஆ, என் பின்னாடி போறோம். குதிரை பந்தத்தை குதிக்கி விளையாடுவான். பல்லக்கு எடுத்து வருவான். சரி சரி. ஆ? அப்ப என்ன செய்யணும்? உனக்கு துணை பக்கத்துல ஆ, கொத்த மனசுக்கு யார வைக்க போறான்? சுவாமி செவிலியை வச்சிருக்கியா? சுவாமி ஆ. உள்ள இருக்கு சுவாமி. ஆ. நம்ம கைவசம் இல்லாத ஆளே இல்ல. கை வசப்படுத்த போறியா? கைவசம் இல்லாத ஆளே இல்ல. ஆ. நான் சொல்லவே மாட்டேன் சுவாமி, என்னெல்லாம் கேட்கிறாங்களோ சரி. எல்லாரும் பூஜை பண்றதுக்கு எனக்கு ஆள் இருக்கு. அது எல்லா மதத்தையும் கொடுத்தா அவருக்கு மரியாதை பூஜைக்கு ஆள் இருக்கு. அப்படியா? ஆமா. ஆகிட்டு சரிதான். இந்த தெய்வக்கிணியா அப்படி. சுலைமான சுவாமி இருக்கிறது வருகிறார். ஆமா. சுவாமி என்ன எங்க? ஏய், என்னையா? நீங்க யாருப்பா? நான் கல்யாண சுவாமி. பாருங்கள். நாங்க வந்து ஆ, 6 பேரு. ஆ. உங்களுக்கு நீங்க காட்டுங்க. பாடுறது யாரு? நான் பாடுறது அண்ணாச்சி. ஆ. இவங்க ஜாயிண்ட் பாட்டு. ஆ. நாங்க 2 பேரும் அதிகாரங்க. அவங்க 2 பேரும் ஆட்டக்காரங்க. அப்படியா? அவங்க ரெண்டு பேரும் மூலம் ஆடுவாங்க. சுவாமி அவங்க 2 பேரும் இருப்பாங்க. கொஞ்ச நேரத்துக்கு 3 பேர் ஆயிடுவாங்க. நீங்க முகத்தை காணல? முகத்தை காலையில இருந்து 90 மணிக்கு பறி கொடுத்துட்டா போல இருக்கு. சுவாமி ஆமா. அவங்க வியாசம் கட்டி போது முகமெல்லாம் வேணும். இப்போ சாதாரண இருப்பாங்க. இப்ப சாதாரணமா இருக்க நினைக்காதீங்க. ஆ. வியாசம் கட்டிட்டாலும் சரிங்க. ஆடிக்க மாட்டீங்க. சரி. அப்படி எதுக்கு ஆடுவா? தேவகிரியா? ஏன் சுவாமி? சரி. மீசிய ஒதுக்கியாச்சு. இந்த பாரு. என்ன சுவாமி? எனக்கு ஒரு எங்க அம்மா பிரபராசம் ஒரு அடிக்கடி பார்ப்போம். யார் சுவாமி? எங்க அம்மா பிரபராசத்துக்கு ரொம்ப அடிக்காத. யாரே இல்ல. ஏன் எனக்கு ஒரு அடிக்கடி நான் கொண்டாடி சொல்றேன். சாமி வந்து என் மேல சாமி சாமி துள்ளி மேல வெட்டி போல இருக்கு. சரி. என் தம்பி பதவி செஞ்சது ஒரு அடிக்கடி. அங்க சாமி வெட்டியாச்சு. அடிங்கய்யா. சரி தேவகிரியா, நான் ஒரு பாட்டு போடுவாங்க இருக்கியா? சித்தி திமி தோம் திமி தித்தி ஏலே அப்படியா? ஆமா சாமி. அப்படியே சம்பளம் கொடுக்கறதா ஒரே அடி எனக்கு கூலி கொடுக்க வரைக்கும் நான் கையை தூக்க நிக்கணும். தேவகிரியா? ஏன் சுவாமி? அம்மா சித்தி திமி தோம் திமி தித்தி சொல்லு. சுவாமி சொல்லு சொல்லு. ஏன் சொல்லலாம். தித்தி திமி தோம் திமி தித்தி. எனக்கு மணிமலை போனோம். மணிமலை போனோம். அப்ப நீ தத்தி தரணும். தத்து அப்படியே தித்தி திமி தோம் திமி தித்தி. திருத்தி திமிதம் திருத்தி. மணிமலை போல போனோம். இப்ப போறோம். சொல்லு பாப்போம். திருத்தி திமிதம் திருத்தி. திருத்தி திமி. சுவாமி. தித்தி திமி தோம் தித்தி. திருத்தி திமி. சுவாமி. சித்தி உங்களை என்ன செய்யறது? சோமு இல்ல சோமு பேட்டாரு. வேண்டாடா. தித்தி திமி தோம் திமி தித்தி. திருத்தி திமிதம் திருத்தி. தித்தி திருத்தி. திமி திமி. தோம் திமி தித்தி. திருத்தி திமிதம் திருத்தி. சரி மணிமலை போனோம். பட்டளைக்கு போறோம். அது மட்டும் சொல்லிருமா? திருத்தி திமிதம் திருத்தி பட்டளைக்கு போறோம். இல்லையா? சரி தேவகிரியா. ஏன் சாமி? ஏன் கேக்குது? ஆமா. என்ன பூஜை கொடுக்குறியா? பட்டளைக்கு போறோம் போய்டலாம். பூஜை கொடுக்குறியா? கொடுக்கணும் சுவாமி. எப்படி பூஜை தெரியுமா? நாங்க எத்தனை பேர் இருக்கிறோம்? 21 பேரு. 21 மாலையில் எண்ணி போறடா. ஒரு வெற்றி மூன்று காலம் தன்னை இல்லடா.
நான் 21 மாடல் மாதிரி இருக்கிறோம். 21 மாடலை பூஜை கொடுக்கிறோம். சரி பாரு Bye.
பாடுவதற்கு
தாய் நந்தையர் வாழ்கவே அருணாசலத்தில் அமர்ந்த